உங்களுடனே கூட இருக்கிறேன். 1066ஆம் ஆண்டில் நடந்த ஹேஸ்டின் என்ற போரில் நார்மன் படையினர் வில்லியம் தலைமையில் இங்கிலாந்து மன்னர் ஹெரால்டுக்கு விரோதமாக படையெடுத்தனர். நார்மன் படையினர் மணிக்கணக்காக போராடியும் பலன் கிட்டுவதாக தோன்றவில்லை. இதற்கிடையில் அவர்கள் தலைவனாகிய வில்லியம் கொல்லப்பட்டு விட்டார் என்று வதந்தி பரவியது. இதனால் படை வீரர்கள் சோர்வுற்றவர்களாய் அப்படியே அச்சத்தோடு காணப்படுகிறார்கள். இந்த செய்தியை கேட்டவுடனே வில்லியம் குதிரை மீது ஏறி படைகள் நடுவே அங்குமிங்கும் உலாவி சவாரி செய்து நான் உயிருடன் இருக்கிறேன் என்று சத்தமிட்டு சொன்னார். நார்மன் படை வீரர்கள் புதிய உற்சாகத்தையும் தைரியத்தையும் பெற்றவர்களாய் போரிலே முன்னேறி செல்லுகிறார்கள். நார்மன் படை வெற்றி பெற்றது. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி மத்தேயு 28:20 அப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறதே. இன்றைக்கு பல நேரங்களிலே சோர்ந்து போன நிலையிலே காணப்படுகிறோமோ? ஐயோ, எங்களை வழிநடத்தி செல்லுகிற, எங்களை தலைமையேற்று செல்லுகிற, எங்களை முன்னேற்றத்திற்கு நேராய் அழைத்து செல்லுகிற தலைவர்கள் எங்களை விட்டு கடந்து போய்விட்டார்களே என்ற எண்ண ஓட்டம் நம்முடைய எண்ண ஓட்டமாய் காணப்படுகிறதோ? இனி இந்த உலக வாழ்க்கையில எப்படி நான் முன்னேறி செல்ல முடியும்? என் வாழ்க்கை பயணத்தை எப்படி தொடர முடியும்? என்னை யார் வழிநடத்துவார்கள்? யார் எனக்கு ஆலோசனை கொடுப்பார்கள்? இப்படி பல்வேறு கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டிருக்கிறோமோ? இதோ இயேசு சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்பதாக. இந்த உலகம் இயேசு மரித்து விட்டார் அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இயேசு உயிரோடு கூட எழும்பினவராய், எல்லாம் முடிந்தது, இயேசுவின் கதை முடிந்தது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த கூட்டம் ஆச்சரியப்படும் விதத்திலே இயேசு உயிரோடு கூட எழும்பினவராய், இந்த அருமையான உலகத்திலே காட்சி கொடுத்தவராய், அவர் இன்றைக்கும் இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறாரே. ஆவியானவராய் அவர் நமக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாரே. நல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதாக. ஏன் அழ வேண்டும்? ஏன் பயப்பட வேண்டும்? நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு முன் சென்று யுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறாரே. அந்த நல்ல ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சவால்கள், சோதனைகள், போராட்டங்கள் வரலாம். ஆனால் உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். நம்மையும் அர்ப்பணிப்போம், அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம்.